ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திருத்தலம் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இருக்கன்குடி மாரியம்மன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலின் தல வரலாறுகளையும் வேறு சில சிறப்புகளையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருதுநகரில் இருந்து சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவில் சாத்தூர் செல்லும் வழியில் அமைந்துள்ளது இந்த இருக்கன்குடி மாரியம்மன். இருக்கன்குடி மாரியம்மன் 2 ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ள ஒரு திருக்கோவில் ஆகும். அர்ஜுனன் ஆறு, வைப்பு ஆறு எனும் இருவேறு ஆறுகளுக்கு இடையே அமைந்திருக்கிறது. ராமாயணம் மகாபாரதத்திற்கும் இந்த 2 ஆறுகளுக்கும் இடையே உள்ள மாரியம்மனுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. அது என்ன என்பது பற்றியும் அதன் பிறகு தல வரலாறுகளையும் பார்க்கலாம். அர்ஜுனா ஆறு. இந்த ஆறு வத்ராயிருப்பு என்னும் இடத்தில் உள்ள மகாலிங்கம் மலையிலிருந்து உற்பத்தி ஆகிறது. மகாபாரத காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் வனவாசகம் செல்லும் பொழுது இந்த பகுதி வழியாக வருகிறார்கள். அப்பொழுது அவர்கள் உடல் களைப்பை போக்குவதற்காக குளிக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்கே நதிகளோ ஆறுகளோ எதுவுமே இல்லாததால அர்ஜுனர் இந்த மலையை நோக்கி ஒரு அம்பு எய்துகிறார். அப்படி உருவான ஆறே இந்த அர்ஜுனா ஆறு ஆகும். இரண்டாவது வைப்பு ஆறு. இந்த ஆறு ராமாயணத்துடன் தொடர்புடையது. ராமரும் அவரது படைகளும் இலங்கையை நோக்கி புறப்படும் பொழுது தமிழகம் வந்தடைகிறார்கள். அப்பொழுது இந்த வழியில் வரும் பொழுது அவர்கள் இளைப்பாறுவதற்கும் தண்ணி ஏதும் இல்லை. அகத்தியர் ஒருவர் உலகில் உள்ள அனைத்து நீரையும் ஒரு பானையில் பாதுகாத்து மண்ணுக்கடியில் புதைத்து வைக்கிறார். இதை அறிந்து கொண்ட ராமர் அதையும் அம்பினால் ஏய்கிறார். அப்பொழுது அந்த வைப்பு குடத்திலிருந்து நீர் வெளிவருவதால் இதற்கு வைப்பாறு என்று பெயர் பெற்றது. இதனால் இந்த 2 ஆறுகளும் இன்றளவும் கங்கை தீர்த்தத்திற்கு நிகராகவே கருதப்படுகிறது. இப்படி ராமாயணம் மகாபாரதத்துடன் தொடர்புடையவளே இந்த இருக்கன்குடி மாரியம்மன். முதலில் இந்த இடம் இரு கங்கை கூடி என்று அழைக்கப்பட்டது. பின்னாளில் மருவி இருக்கன்குடி என்றாயிற்று. அன்றைய காலகட்டத்தில் ஆடுகள் மற்றும் மாடுகள் மேய்ப்பது அந்த ஊரின் ஒரு பிரதான தொழிலாகவே இருந்திருக்கு. அப்படி ஒரு பெண்மணி தினமும் சாணத்தை எடுத்து ஒரு கூடையில் வைத்து இளைப்பாரி விட்டு எடுத்து செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறாள். அன்றைக்கும் அவள் கூடையில் சாணத்தை எடுத்து வைத்துவிட்டு தனது மாடுகளை பிடித்து கொண்டிருக்கிறாள். மறுபடியும் அந்த கூடையை அங்கிருந்து அகற்ற முடியவே இல்லை. அப்பொழுது ஒரு அசிரீரி ஒலிக்கிறது. மண்ணுக்கடியில் நான் புதையுண்டு இருக்கிறேன் என்று ஒரு அசிரீரி கேட்கவும் அங்கிருந்த அனைவரும் சென்று கூடை இருந்த இடத்தில் தோண்டி பார்க்கின்றனர். அங்கிருந்துதான் இருக்கன்குடி மாரியம்மன் வெளிவருகிறாள். அன்று இந்த 2 ஆறுகளுக்கு இடையில் சிறிய கோவிலாகவே வீற்றிருந்தாள். இன்று பெரிய அளவுக்கு கோவில் இருக்கு. இந்த அம்மனை வேண்டினால் தீராத கண்வலி, வயிற்று வலி மற்றும் அம்மை போன்ற நோய்கள் குணமாகும் என்பது மக்களிடையில் ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த கோவில் காலை 5:30 மணியிலிருந்து 1 மணி வரையிலும், மாலை 4:30 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். உங்களுக்கும் டைம் கிடைச்சா நீங்களும் இந்த இருக்கன்குடி மாரியம்மனை ஒரு முறை தரிசனம் செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் அல்லாமல் இது போல் மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோட பிளேலிஸ்ட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.